பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நல்ல தகப்பன் செய்யும் காரியங்கள். ஆதார வசனம் புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். விழிப்புணர்வு பெற்றவர்களே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், மெய்யான தெய்வம், நித்திய ராஜா, வாக்கில் உண்மையுள்ளவர், நீதி செய்கிறவர், பூமியிலே நமக்கு நீதியை சரிக்கட்டுகிறவர். ஏன்? பரத்தில் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கேயே எல்லாவற்றையும் சரிக்கட்டி அழைத்து கொண்டு போகிறார். நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர், பாரபட்சமற்றவர், வேற்றுமையில சிறிதேனும் இல்லாதவர், மன்னிக்கிறவர், பசியாயிருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், எல்லார் மேலும் தயவுள்ளவர், ஒடுக்கப்படுவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொண்டு மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறார், திக்கற்றவர்கள் மேலும் பரதேசிகள் மேலும் விதவைகள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறவர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் தாங்க நம்ம தகப்பன், நம்முடைய நல்ல தகப்பன். இவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் ருசிக்க வேண்டும். ஏன் இவர் இப்படி செய்ய வேண்டும்? படைத்து விட்டார், உண்டாக்கி விட்டார், பொறுப்பை கையில் எடுக்கிறார். ஏன்? ஒரே பதில், இவர் நல்லவர். இவரிடம் தீங்கு இல்லை, தீமை எவ்வளவேனும் இல்லை. நல்ல தன்மையே, இரக்கமே மேலோங்கி நிற்கிறது. தயை பெருத்தவர். இப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்தாலும் தம்முடைய மக்களுக்கு விசேஷித்த நன்மைகள் செய்கிறார், கிருபை கொடுக்கிறார், தமது ஆவியிலால் நிரப்புகிறார், வாக்கு கொடுக்கிறார். இதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் இவர் நல்லவர். இந்த நல்லவர் தம்முடைய மக்களாகிய நமக்கு 3 விதமான செயல்களை வெளிப்படுத்தி தம்மை நல்லவர் என்பதை நிரூபிக்கிறார். நாமே இதை அனுபவித்து அறிக்கையிடுகிறோம். இப்படி அறிக்கையிடு என்று யார் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்கிறார். 119 சங்கீதம் 71வது வசனம். இந்த நல்லவர் தம் மக்களை உபத்திரப்படுத்துவாரா? ஆம். தான் பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்வின் நிதர்சன உண்மைகளை சொன்னால் புரிவதில்லை. சில பாடுகள், வேதனைகள், ஏமாற்றங்கள் வெளியாய் வந்தால் இந்த அனுபவ பாடத்தை பெற்றுக்கொள்கிறார். விட்டுவிடவே மாட்டான், எளிதில் விட்டுவிட மாட்டான் என்பதை அறிந்த அனந்த ஞானம் கொண்டவர் நம்மை இந்த பாடுகள் வழியாக அனுமதிக்கிறார். இந்த நல்ல தகப்பன். பக்கத்து வீட்டு பிள்ளைகளை யாரும் ஒரு தகப்பன் சிட்சிக்க மாட்டார். அவரவர்கள் பிள்ளைகள் தான் சிட்சிப்பார்கள். அதை விட்டு ஓடி போகவோ உட்கார்ந்து விடவோ விடுவதில்லை நல்ல தகப்பன். அதன் வழியாக உருவன் நடந்து வர அனுமதிக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து வந்து அவைகளை நீரூற்றாக்கி கொள்ள பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார், தப்பித்து கொள்ள வழிகாட்டுகிறார், பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், உணர்த்துகிறார். இதை சொன்ன தாவீதே சொல்கிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்கிறார். சங்கீதம் 119:67. என்னென்ன பிரசங்கம் உபதேசங்கள் வண்ணமாக பண்ணினாலும் நமக்கு தீக்குள் கை வைத்தபின் தான் தீ சுடும் என்பது புரிகிறது. வைக்காதே என்று சொல்லும்போது நமக்கு புரிவதில்லை. அதற்கு முன் எத்தனை முறை சொன்னாலும் புரிவதில்லை. இந்த குடும்ப உறவுகள், நண்பர்கள் வேண்டாம், அவர்கள் உள்நோக்கம் நன்றாக இல்லை, அதை நான் அறிவேன், நீ வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறாய் என்று எத்தனை முறை உணர்த்தினாலும் அவர்களால் ஏமாற்றம், வேதனை அடைந்தபின் தான் ஒதுக்குகிறோம். இப்போது சொல்கிறோம், எங்கள் அப்பா நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று. இரண்டாவது, நமது பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கு தக்கதாய் அவர் நம்மை தண்டிப்பதே இல்லை. இந்த நல்ல தகப்பன் மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை விளக்கிறேன் என்றார். சங்கீதம் 103:10-12. அவர் சொல்லும்போது, உணர்த்தும் போது இதன் அருமை புரிந்து ஆம் ஆண்டவரே என்று நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதில்லை. நாம் இது என்னமோ அவரது டியூட்டி என்பது போல அமைதியாக இருந்து விடுகிறோம். பின் வெளியே இருப்பவர்களுக்கு ஒரு சிறு தவறு நம்மீதோ நமக்கு ஒரு அநியாயம் செய்யும் பொழுதோ தன் மக்களுக்கு எதிராக செயல்படும் போது நடந்தால் அவர்களை அவர் வெச்சு செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, அப்படி அவர்களுக்கு செய்வார். அப்போது நாம் உணர்வோம், இந்த சிறு இதுக்கே இந்த வாங்குறாரே, நம்ம எத்தனை செய்திருக்கிறோம், எத்தனை திரும்ப திரும்ப செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து ஐயோ என் தகப்பன் நல்லவர் என்று மனமாற சொல்லுகிறோம். கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தரின் நல்ல சுபாவ நிழலில் இருக்கிறோம்.
என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது, நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். எதற்காக? உதவி. நம்மால் தனியாக செயல்பட முடியாது என்பதற்காக. நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் அறிந்த ஆவியானவர் நாம் எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எந்த வேத வாக்கை பிரயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். உணர்த்தி ஜெபிக்க வைக்கிறார், தூண்டுகிறார். ஒரு வார்த்தை நாம் விசுவாசத்தோடு கேட்டால் போதும், நிறைவான பதில் கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்க ஆவியானவர் தூண்டுகிறார். வேத வார்த்தையின்படி மகிமையை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கே ஆச்சரியமாயிருக்கும். இந்த வார்த்தையை கொண்டு தான் ஜெபித்தேன். ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு, இந்த வார்த்தையை சொல்லு அதைத்தான் சொல்லி ஜெபித்தேன், அப்படியே நடந்தது. அப்பா உதவி செய்யுங்கப்பா என்று கேட்டேன், எனக்கு உதவி கிடைத்தது என்று நாம் சொல்லுகிறோமே. நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக நடந்தது என்று சாட்சி சொல்லுகிறோமே. ஆம், நம் நல்ல தகப்பன் நம்மளை கேட்க வைத்து, ஜெபிக்க வைத்து, விண்ணப்பிக்க வைத்து கொடுக்கிறார். அவர் நீதியுள்ள தகப்பன். தாவீது சொன்னது போல சொல்ல வேண்டும். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72. இதற்கு நாம் ஆவியானவர் இணைப்பிலேயே இருக்க வேண்டும். அவர் உணர்த்தும் போது அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் தாங்க நாம் சித்தத்துக்குள் இருப்பதற்கு அடையாளம். அவருடைய சித்தத்துக்குள் இருந்தால் பாதுகாப்பு. அவரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் சொன்னதை நாம் செய்தால் போதும். ஜெபி என்றால் அதிகாலமே எந்திரிச்சு ஜெபிக்க வேண்டும், அது சித்தம். ஒன்று உணர்த்தும் பொழுது இது செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நம்ம பயந்து செய்யாமல் இருக்கிறோமே, அப்பொழுது நாம் சித்தத்துக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த நல்ல தகப்பன் தம்முடைய சித்தத்திற்குள் அது வைத்துக்கொள்ள எவ்வளவோ முயற்சிக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உணர்த்துகிறார். அதுதான் அந்த தன்னுடைய எல்லை விட்டு போய்விடக்கூடாது பிள்ளை என்பதில் கவனமாக இருக்கிறார் இந்த நல்ல தகப்பன். அவரோடு எப்போது இருந்தால் மட்டுமே அந்த நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும். சங்கீதம் 34:8. ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்மையோ தீமையோ உபத்திரமோ வியாகுலமோ தோல்வியோ வெற்றியோ உங்களது இணைப்பிலிருந்து, அன்பிலிருந்து பிரிந்து போகாமல் உங்களிலேயே நிலைத்திருக்க விரும்புகிறோம். ஆனால் உங்களுடைய உதவி தேவையப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காலையிலிருந்து இரவு வரை நான் எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுகிறேனோ அவையெல்லாம் என்னுடைய நன்மைக்கே என் தகப்பன் அனுமதித்திருக்கிறார் என்பதில் உறுதியாயிருக்கிறேன். அது தீமையோ தடைகளோ என்ன காரியமோ அதற்குள் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நான் ஆராய்வேன். ஆமேன். அல்லேலூயா.